ஊடகங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? ஊடகங்கள் அவ்வளவு முக்கியமான விஷயமா? அது பாட்டுல பொய் சொல்றாங்கன்னா பொய் சொல்லிட்டு போட்டோம், உண்மை சொல்றாங்கன்னா உண்மை சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி ஏன் நாம புரிந்து கொள்ள வேண்டும்? ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல உண்மை தகவல்கள் இல்லவே இல்லையா? இல்ல உண்மை தகவல்களோட சேர்த்து பாதி உண்மைகள் வருகின்றனவா? இல்ல பொய்யான விஷயங்களே உண்மை போல வருகின்றனவா? எல்லாம் கலந்து இருக்கா? எல்லாம் கலந்து இருந்தால் இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறாங்க? ஊடகங்கள்னு சொன்னா இந்த ஊடகங்கள் மட்டுமா? ஊடகங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலீடுகளா? யார் நடத்துறாங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறுதா? இல்ல யார் நடத்தினாலுமே இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி, இந்த சட்டகத்தை தாண்டி எந்த ஊடகமுமே செயல்பட முடியாதா? ஆசிரியர் விலை போயிட்டாரு, அவங்க டீம்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவரு, அவர் அந்த சார்புல இருக்காரு, இந்த சார்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்படி சார்பே இல்லாதவங்க யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டம் 19 உட்பிரிவு 2 வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லி 8 காரணங்களை சொல்லுது. அந்த 8 காரணங்களையும் நம்ம தெரிந்து புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் ஊடகங்கள்ல இருந்து நீங்க சுதந்திரமான செய்திகளையே எதிர்பார்க்க மாட்டீங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஊடகங்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு எதற்காக நாம இப்ப பேச வேண்டும்? அது ஏன் நம்மிடத்தில் இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றதுதான் அடிப்படையில் அந்த பிரச்சனையில் அங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கு. சரி, அதுக்கு முன்னால ஊடகங்களை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். புரிந்து கொள்ளணும்னா என்ன? ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன சிக்கல்? அப்போ வருகின்ற ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை நாம் நமக்குள்ள ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு தகவலாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, நம்ம எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? எதற்காக ஊடகங்களை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையே பேசணும். அப்போ ஊடகங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த கேள்விக்குள்ள ஒரு பொருள் தெரியலையா? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? மக்களுக்கு சேவை செய்கின்றன. மக்களை எம்பவர் பண்றதுக்காக ஊடகங்களை நடத்துறோம். மக்களுக்கு எதுல எம்பவர்மெண்ட்? தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்வதில் மக்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். அப்படின்னா மக்களுக்கு உண்மையான தகவல்களை கொண்டு சேர்க்காத இந்த ஊடகங்கள் எப்படி மக்களுக்கு அதிகாரத்தை அளிக்கின்றனன்னு நாம நம்ப முடியும்? இந்த கேள்விகளோட தான் இந்த ஊடகங்களை நாம் அணுக வேண்டியதாக இருக்கு. அப்படின்னா ஊடகங்கள் சொல்வது எல்லாமே பொய்யா? நமக்கு முன்னால பல அறிஞர்கள் அதை பத்தி சொல்றாங்க. ட்ரூத் அண்ட் நியூஸ் ஆர் நாட் த சேம் திங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசியல் காரணங்களுக்காக இப்ப பேசுறவங்களை நான் சொல்லல. அதற்கு முன்னால வெவ்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க நியூஸ் அண்ட் ட்ரூத் ஆர் நாட் த சேம் திங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்றது செய்திகள் இல்லை. நீங்கள் எதை கேட்க விரும்புகிறீர்களோ, எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை மட்டும் செய்திகளாக தருவதுதான் செய்திகள் அப்படின்னு இன்னொரு அறிஞர் சொல்றாரு. If you don't read the newspapers, you are uninformed. If you do read them, you are misinformed ன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்படி செய்திகளுக்கு எதிராக, ஊடகங்களுக்கு எதிராக பல அறிஞர்கள் உலகின் பல பகுதிகளில் ஏன் கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்மை கேட்கிற, நமக்குள்ள நம்ம வருகின்ற கேள்வியாக இருக்கு. உண்மையான செய்திகள் அப்படிங்கிறது செய்திகளுக்குள் இடம்பெறுவதில்லை. செய்திகளுக்குள் இடம்பெறுபவை அனைத்துமே விளம்பரங்கள்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இவ்வளவுக்கும் நடுவுல பல வருடங்கள் ஊடகங்களுக்குள்ள வேலை பார்த்தவனாக நான் இருக்கிறேன். அப்போ இவ்வளவு நாள் நான் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அல்லது இன்ஃபர்மேஷன் இஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வருகின்ற செய்திகளுக்காக வேலை செய்தது அனைத்தும் வீணா, பாழா, அல்லது ஓய்வு பெறும்போது எல்லாரும் சொல்ற மாதிரி ஓய்வு பெற்ற பிறகு தாங்கள் பணிபுரிந்த துறைகள்ல அந்த ஓட்டை இருந்தது, இந்த ஓட்டை இருந்ததுன்னு விமர்சனம் செய்கின்ற ஒரு பண்பு நம் சமூகத்துல வளர்ந்து இருக்குது. அந்த மாதிரி ஊடகங்களை பற்றி நான் இப்போது பேசுகிறேனா? ஊடகங்களை எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது, ஊடகங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? ஊடகங்கள் அவ்வளவு முக்கியமான விஷயமா? அது பாட்டுல பொய் சொல்றாங்கன்னா பொய் சொல்லிட்டு போட்டோம், உண்மை சொல்றாங்கன்னா உண்மை சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி ஏன் நாம புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் இன்ஃபார்ம்டா இருந்தா, நாம் அனைத்தையும் பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய வலிமையை வளர்த்து கொண்டால் பொய்கள் நம்மை அண்டாது. யார் என்ன பொய் சொன்னாலும் நம்ம அதை புறந்தள்ளிட்டு உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம்.
அப்படின்னு நாம இருந்துட்டா போதுமா? அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மை போல இல்லாம ஒருவேளை வருகின்ற செய்திகளை அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை அந்த விஷச்சுழலில் இருந்து காப்பது யாருடைய பொறுப்பு? அவங்களெல்லாம் காப்பாத்துறேன்னு ஒவ்வொரு வீட்லேயும் போய் நாம இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இன்றைய ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல உண்மை தகவல்கள் இல்லவே இல்லையா? இல்ல உண்மை தகவல்களோட சேர்த்து பாதி உண்மைகள் வருகின்றனவா? இல்ல பொய்யான விஷயங்களே உண்மை போல வருகின்றனவா? எல்லாம் கலந்து இருக்கா? எல்லாம் கலந்து இருந்தால் இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறாங்க? இதுக்கு ஆன்டிடோட் எதுவும் கிடையாதா? இதுக்கு எதிராக இதை ஃபில்டர் பண்றதுக்கு எதுவுமே சிஸ்டத்துக்குள்ள இல்லையா? அந்த பொறுப்பு எல்லாம் தனி மனிதர்களாக அந்த கன்சியூமிங் எண்டில் இருக்கக்கூடிய நம்ம தான் அதை ஃபில்டர் பண்ணி சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமா? இவ்வளவு மோசமாக எல்லாம் கலந்து ஊடகங்கள்ல வருகின்றன அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் சிஸ்டம் அதை கரெக்ட் பண்ண வேண்டாமா? நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கலாமா? அப்படின்னு எல்லா கேள்விகளும் இந்த ஒரு தலைப்புக்கு கீழே வருது. அதோட மட்டும் இல்லை, ஊடகங்கள் இல்லாம நம்ம ஒரு வேலையை செய்ய முடியுமான்னு பார்த்தா முடியாது. காலையில எழுந்திருந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம கையிலேயே தூக்கி சுமக்கிற ஃபோன்லேயே இப்போ எல்லா தகவல்களும் வருது. அங்கே தான் ஃபோனுக்குள்ளேயே தான் டிவி பார்க்குறோம், ஃபோனுக்குள்ளேயே தான் ரேடியோ கேட்குறோம், எல்லா செய்திகளும் ஃபோன்லேயே தான் வருது. பிற சமூக ஊடகங்கள் மூலமாக பெரும்பாலும் பல இளைஞர்கள் சமூக ஊடகங்களை தாண்டி பெருநிறுவனங்களுடைய பெரிய ஊடகங்கள் பெரு ஊடகங்கள் மூலமாக செய்திகளை கேட்பதோ பார்ப்பதோ படிப்பதோ கூட இல்லை. அப்படி ஒரு நவீன சூழலுக்கு டெக்னாலஜி நம்மை கொண்டு சேர்த்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எளிதாக நம்மால் அதில் வரக்கூடிய தவறான தகவல்களை, பொய் செய்திகளை அல்லது பாதி உண்மைகளை அல்லது எடிட்டோரியல் லிபர்ட்டி என்ற பெயர்ல ஊடகங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் புரிதலுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த விதத்திலேயே எல்லா செய்திகளையும் நம்ம கன்சியூம் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறோமே, அதை நம்ம எளிதாக புறந்தள்ளி விட முடியுமா? ஏன்னா நம்ம சுத்தி ஏராளமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆளுவோர் பேசுகிறார்கள், ஆளும் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசுகிறார்கள், எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், அவதூறுகளை முன்வைக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகள் நடக்குது, கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால், செஸ் அப்படின்னு நம்மை சுற்றி நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்குது. சாலைகளில் ஏராளமான விபத்துகள் நடக்குது. உள்நாட்டுக்குள்ளேயும் உள்ளூருக்குள்ளேயும் பல போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்கள் வன்முறையில் முடிகின்ற போராட்டங்கள் இருக்குது, ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்ற போராட்டங்கள் இருக்குது, அங்கெல்லாம் ரத்தம் சிந்துது. உள்நாட்டு கழகம் தவிர வெளிநாட்டு படையெடுப்பு, 2 நாடுகளுக்கு இடையில போரில் ஏராளமான உயிரிழப்புகள், சேதங்கள், பொருளாதார சேதங்கள், வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக அந்த போரை தீர்த்து வைக்கின்ற பேச்சுவார்த்தை என்ற பெயரில் உலக தலைவர்களுடைய சந்திப்பு, பேச்சுவார்த்தை, என்னென்னலாமோ நடக்குது. எல்லாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு எப்படியோ தெரியும். ஆனா அதை பற்றி முழு தகவல் நமக்கு கிடைக்குதா? கிடைக்கல. இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல எவையெல்லாம் நமக்கு சேர்கின்றன, எவையெல்லாம் சேர்வதில்லை, அதற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் இருக்கா இல்லையா? வருபவை எல்லாம் ஏன் வருகின்றன, வராதவை எல்லாம் ஏன் வரவில்லை? எளிய மனிதர்களின் குரல் பெரும்பாலும் இதுக்குள்ள வராமல் போகின்றனவா? பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் மட்டுமே நம்ம கன்சியூம் பண்றோமா? அப்போ அதன் மூலமாக என்ன விதமான பண்பாட்டை நமக்குள்ள உருவாக்குவதற்கு இந்த ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன? ஊடகங்கள்னு சொன்னா இந்த ஊடகங்கள் மட்டுமா? ஊடகங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலீடுகளா? யார் நடத்துறாங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறுதா? இல்லை யார் நடத்தினாலுமே இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி, இந்த சட்டகத்தை தாண்டி எந்த ஊடகமுமே செயல்பட முடியாதா? ஒரு டாபிக்ல ஏதோ ஒரு உரையை நானாக பேசுறது அப்படின்னு நினைச்சு பேசாம நான் உங்க கூட கேள்விகளாக மட்டுமே தான் முன் வச்சிட்டு இருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடினோம் என்றால் அதுதான் ஊடகங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குது. இந்த வருகின்ற செய்திகளை தீர்மானிக்கிறது யாரு? ஒரு எடிட்டோரியல் டீம் ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளேயும் இருக்கு. அவங்க தீர்மானிக்கிறாங்க. எதையெல்லாம் கொடுக்கறது, எதையெல்லாம் கொடுக்க வேண்டாம்ங்கிறது அவங்களுடைய சொந்த முடிவுகள் மட்டும் சார்ந்ததா? அதற்காக சுதந்திரம் இருக்குதா? சுதந்திரம் இருப்பதாக
நாம் நினைத்தால் அந்த சுதந்திரம் ஊடகங்களுக்கான சுதந்திரமா, இல்லை ஊடகவியலாளர்களுக்கான சுதந்திரமா, ஊடகர்களுக்கான சுதந்திரமா? அங்கு வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அவர்கள் நினைத்த அல்லது அவர்கள் சரி என்று நினைக்கின்ற செய்திகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுகிறார்களா, அல்லது அந்த ஊடக நிறுவனம் அதையெல்லாம் அப்படி சுதந்திரமாக நீங்க கொடுக்கலாம் என்று ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியுதா? அவர்களை கட்டுப்படுத்துவது ஏது? ஊடகங்கள் பெரும்பாலும் அச்சு ஊடகங்களும் பெரிய லெவலில் பெருநிறுவனங்கள் மட்டும்தான் நடத்தக்கூடிய நிலையில இருக்குது. காட்சி ஊடகங்களும் பெரு நிறுவனங்கள் மட்டும்தான் நடத்தக்கூடிய நிலையில இருக்குது. அந்த ஆரம்ப காலத்துல விடுதலை பெற்ற இந்தியால அல்லது விடுதலைக்கு முந்தைய இந்தியால மக்களுக்கு அதிகாரம் அளித்தல், மக்களுக்கு எம்பவர் பண்றதுக்காக, தகவல் தெரிவதற்காக, மக்களுக்கு அவசியமான தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்காக, காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தேசிய விடுதலை போராட்ட செய்திகளை ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்த்த அந்த பழைய டைப் ஆஃப் ஒரு விதமான இன்டலெக்சுவல் ஃபேமிலிஸ், அவங்க பத்திரிகைகள் நடத்தக்கூடிய பண்பு இப்ப இருக்கா பத்திரிகைகளுக்குள்ள? அந்த பண்போடு இருக்கிறவர்கள் நடத்துகிற ஊடகங்களாக இப்ப இருக்கா? இல்ல ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய, கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கக்கூடிய பல்வேறு தொழில்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பல தொழில்களில் ஒரு தொழிலாக இந்த ஊடக தொழிலை நடத்துகிறார்களா? அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலை ஒவ்வொன்றாக நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த விதமான நலன்களை, யாருடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த தொழில் நடத்துவதற்கு எக்கச்சக்கமான பணம் தேவைப்படுகிறது. சினிமா எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுகிறது, தயாரிப்பு செலவு இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் செலவு இருக்கு, எக்ஸிபிஷன் செலவு இருக்கு. அப்படின்னு சினிமா துறையில ஏராளமான பொருள் செலவாகுது. அதனால அவர்களால் நல்ல கதைகளை எடுக்க முடியாது, ஹீரோ பேஸ்டு கதைகளை தான் எடுக்க முடியும், ஹீரோவுக்கு தான் சந்தை இருக்கு அப்படின்னு நிறைய நியாயங்களோட சினிமாவில் பெருநிறுவனங்கள் மட்டும்தான் ஆட்சி செலுத்த முடியும் அப்படிங்கிற சூழலை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியும் இருக்கு, பிரிண்ட் இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அப்படி இருக்கு. அது நமது விருப்பம் சார்ந்த விஷயம் இல்லை, வேறு ஏதோ நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அதனால உற்பத்தி சாதனங்கள், அதாவது இருக்கக்கூடிய கருவிகள், அந்த கருவிகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக இருக்கின்றனவோ அவர்களுடைய நலன்களைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார், மேலை நாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்றார். அந்த அடிப்படையில பார்க்கும் போதும் இந்த தொலைக்காட்சிகள் பரந்த கோடிக்கணக்கான மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய நிறுவனங்களாக இல்லை. அது அங்க இருக்கக்கூடிய எடிட்டோரியல் நண்பர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா அவங்களை மட்டும் குறை சொல்ல முடியுமாங்கிறதுக்காகத்தான் நான் அந்த ஸ்ட்ரக்சரை சொல்றேன் உங்ககிட்ட. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இவங்க வெறும் கருவி தான். இவங்களால மிகப்பெரிய அளவுல சுதந்திரமாக செயல்பட முடியாதுங்கிறது ஒரு ஃபேக்ட். அது நிறுவனமே அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தால் கூட அந்த எடிட்டோரியல் டீம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏனென்றால் அவங்க சுதந்திரமாக செயல்பட்டால் வரக்கூடிய விளைவுகள் அந்த நிறுவனத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்பது இந்த எடிட்டோரியல் டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து மட்டும்தான் செயல்படுவாங்க. அதனால தான் வெளியிலிருந்து கன்சியூம் பண்ற நம்மை போன்றவர்களுக்கு என்ன செய்திகளை எந்த சேனல் கொடுத்தாலும் நமக்கு அந்த சேனல் மேல, அந்த பேப்பர் மேல ஒரு அதிருப்தி வருது. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆன நிறைவே, மன நிறைவே இல்லாத ஒரு சூழல் வருது. ஏன் அப்படி சூழல் வருது? நம்ம எதிர்பார்ப்புக்கும் அந்த ஊடகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி நமக்கு அதிருப்தியாக, நம்மிடம் கோபமாக அல்லது எரிச்சலாக அல்லது எல்லாமே மோசம் அப்படின்னு எல்லாத்தையும் புறந்தள்ளுற ஒரு உணர்வாக வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லாத்தையுமே அப்படி தள்ளிட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா அது சரியான அணுகுமுறை இல்லை. அப்ப பாதி உண்மைகளாக வருகிறது அப்படின்னா அதை அப்படியே நம்ம அனுமதிக்க முடியுமா? அப்படியும் அனுமதிக்க முடியாது.
நம்ம அனுமதிக்கிறது இல்லை. நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண முடியுமா? கன்சியூம் பண்ண முடியாது. அப்போ எல்லாம் எதை கன்சியூம் பண்ணாலும் நம்ம அதுக்குள்ள 4 கேள்விகளை கேட்டு கேட்டு நம்ம அதை சரி செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம புரிந்து கொள்வதில் சரி செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ முழுக்க ஒரு ஆய்வு நோக்கில் மட்டும்தான் செய்திகளை பார்க்க முடியும், கேட்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய சூழல். அதாவது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குதான்னு கேட்டேன்ல, அந்த சுதந்திரமே என்ன இருக்கு நம்ம அமைப்புக்குள்ள, நாட்டுக்குள்ளங்கிறது இருக்குல்ல. ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், அல்லது ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், அல்லது பொதுமக்களாகிய நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரம், இந்த கேட்டகரியில வேறுபாடு இருக்கா? இல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் 19 உட்பிரிவு 1 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லுது. அந்த ஒரு லைன் தான் தனி மனிதர்களாக உங்களுக்கும், தனி மனிதனாக எனக்கும், தனி மனிதர்களாக இல்லை, ஊடகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அவ்வளவுதான். அவர்களுக்கு என்று சிறப்பாக வேற எந்த உரிமையும் இல்லை. அந்த ஒரு வரி பேச்சுரிமைக்கு அடுத்தாப்புலேயே அதனுடைய அடுத்த உட்பிரிவு 19 உட்பிரிவு 2 8 காரணங்களை சொல்லி, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லி 8 காரணங்களை சொல்லுது. அந்த 8 காரணங்களையும் நம்ம தெரிந்து புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் ஊடகங்கள்ல இருந்து நீங்க சுதந்திரமான செய்திகளையே எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிரான செய்திகள் எதுவும் யாரும் பேசக்கூடாது. செய்திகள் இல்லை, கருத்துக்கள் எதுவும் யாரும் பேசக்கூடாது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது, இந்தியாவின் அதாவது நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக பேசக்கூடாது, நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளவும் பேசக்கூடாது, நமது அண்டை நாடுகளோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நல்லுறவை பாதிக்கக்கூடிய எதுவும் நீங்க பேசக்கூடாது. ஸ்ரீலங்கால ஒண்ணு நடக்குது, அப்போ ஸ்ரீலங்கால நடக்கிறத பத்தி அங்க இந்த காரணங்களுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க ஏதாவது அவர்களுக்கும் எங்களுக்கும் அப்படி உறவு இருக்கு, இப்படி உறவு இருக்கு, அதனால அதை பற்றி பேசுவது எங்கள் பிறப்பு உரிமைன்னு நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசலாம், பேசினா அது இந்தியாவுக்கும் அதுக்கும் இடையில உண்டான உறவை பாதிக்கும் விதமாக இருக்கக்கூடாது. இந்தியா போய் அந்த ஊர்ல அதை செய்தது இது செய்ததுன்னு நீங்க பேசவே முடியாது, பேசவே கூடாது. அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ரெஸ்ட்ரிக்டட், நீங்க பேசவே கூடாது. அந்த பேச்சு உரிமை இந்திய குடிமக்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு சீர்குலையும் விதமாகவும் நீங்க பேசக்கூடாது. சரி, பொது ஒழுங்கு சீர்குலைவது எதனாலெல்லாம் சீர்குலையுது? ஏதேனும் வரையறை இருக்கா? இல்லை. வரையறை இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம பேச வேண்டியது இருக்கு. டீசன்சி அல்லது மொராலிட்டி. டீசன்சி, நாகரிகமாக கண்ணியமாக இருக்கணும், ஒழுங்குகளுக்கு உட்பட்டு இருக்கணும், அதை மீறி பேசக்கூடாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு பத்தி பேசக்கூடாது. அவதூறு, டிஃபமேஷன், அவதூறு பற்றி பேசக்கூடாது. இன்சைட்மெண்ட் டு, ஒரு குற்றம் செய்வதற்கு ஒருவரை தூண்டக்கூடாது. இந்தந்த காரணங்கள்னால உங்களுடைய வாழ்க்கை அவலமான வாழ்க்கை இருக்கு, அதனால இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் அல்லது தூக்கி எறிய வேண்டும்னு நீங்க பேசுனீங்கன்னா அது நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரானதுன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து வழக்குகளை போடும் பல நிகழ்வுகளை நம்ம இங்க சந்திக்கிறோம். தூக்கி எறிவது, அகற்றுவது அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னால வன்முறை எண்ணம் இருக்குன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட அரசு அது போன்று பேசுபவர்களை மிக கடுமையான விதிகளின் கீழே வழக்குகளுக்கு உள்ளாக்குவதையும் பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு கேட்டகரி இல்லாம நீங்க என்ன பேச முடியும்? நேற்று அவர் பிறந்தநாள் கொண்டாடினாரு, இன்றைக்கு காலையில அவர் இந்த இடத்துக்கு போனாரு வந்தாருங்கிறத தாண்டி எந்த நிகழ்வுகளையும் யாரும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுதந்திரம்ங்கிறது இருக்கு. இதுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாருமே ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த புரிதல் இல்லாம அல்லது இதையெல்லாம் புரிந்து கொண்டே நம்மால வேற எதுவும் செய்ய முடியல, இவங்களாவது ஏதாவது செய்து தொலைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல, அப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காத சூழல்ல ஊடகங்களை நாம் என்ன சொல்றோம்? விலகி போயிடுச்சு. அது ரொம்ப எளிய குற்றச்சாட்டு அல்லது ரொம்ப எளிய அவதூறு, நம்மால எளிதாக சொல்லக்கூடிய ஒரு அவதூறு ரொம்ப டேமேஜிங் அவதூறு. ஆனா அது ரொம்ப நம்மால உடனே சொல்லிட முடியும். ஏன்னா உலகத்திலேயே நம்மை தவிர, நம் ஒருவரை தவிர, அதாவது யார் யோசிக்கிறோமோ அந்த ஒருத்தரை தவிர உலகத்திலேயே வேற யாரும் நல்லவங்க இல்லைல்ல. அதை நம்ம மனசு ஏற்காது. நம்மை தவிர வேற யாருமே நல்லவங்க இல்லை. அதனால விலை போயிட்டார் அவரு, இவர் போயிட்டு விலை போயிட்டாரு, அவர் மேல அப்படியே நம்பிக்கை வச்சிருந்தேன், விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்வது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எளிது. சரி,
அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய ஷூஸ்ல இருந்துதான் நம்ம யோசிக்கணும்னு ஆரம்பிச்சா அவர் எது செய்யாம இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன செய்வோம், அவர் என்ன செய்தாலும் தலையாட்டிட்டு போவோம். அப்படியும் இருக்க முடியாது. சூழலை புரிந்து கொள்ளணும். அதே சமயத்துல நமக்கு வேண்டிய தகவல்களையும் அவர்களிடமிருந்தே பெறுவதற்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது சுதந்திரம் தொடர்பாக இதுல முக்கியமா இவ்வளவு நேரம் பேசுனது நான் சுருக்கி சொல்றதாக இருந்தா, ஊடகங்களுக்கான சுதந்திரமா அல்லது ஊடகங்களுக்கான சுதந்திரமா, அப்படியே இருந்தாலும் சுதந்திரம்னு இருந்தாலும் அதற்கான சட்ட பாதுகாப்புங்கிறது ஏதாவது இருக்கான்னு ஒண்ணு பேசினேன். ரெண்டாவது, ஊடகங்களுடைய ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் தன்மை மாறி போச்சு. இப்ப சாதாரணமாக நம்மால அதை ஊடகங்களை நடத்த முடியாது. மிகப்பெரிய அளவுல பினான்சியல் பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும்தான் நடத்த முடியுது. அந்த ஊடகங்களுடைய தன்மை மாறி போச்சு அப்படின்றது ரெண்டாவது செய்தி. மூன்றாவதாக, அந்த புரிதல் இருக்குல்ல, செய்திகளை பற்றிய புரிதல், அந்த புரிதல்கள்லையும் கிட்டத்தட்ட இந்த 2000 இருந்து பெரிய மாறுதல்கள் இருக்கு. அதற்கு முன்னால நீங்க எல்லாரும் வயதில் இளையவர்கள் இருக்கீங்க, கொஞ்சம் 60 வயதை எட்டியவர்களும் சிலர் இருக்காங்க. 1980களின் இறுதியில சோவியத் யூனியன்ல மிகைல் கோர்பச்சேவ் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வரும்போது பிரிஸ்ட்ராய்கா, கிளாஸ்நாஸ்ட், ரீஸ்ட்ரக்சரிங், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பிரிஸ்ட்ராய்கா, கிளாஸ்நாஸ்ட் அப்படின்னு 2 சொற்களை பயன்படுத்தினார். அதாவது அது வரைக்கும் ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்த சோவியத் சமூகத்தை ஒரு தாராள சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று அப்போது அது சித்தரிக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகளாக சோவியத் யூனியன் பல்வேறு நாடுகளாக பிரிந்து போனது. பனிப்போர் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அதனுடைய விளைவாக ஒற்றை பார்வை உலக அரங்கத்துல நிலை பெற தொடங்கியது. அமெரிக்காவினுடைய பார்வை மட்டுமே உலகத்துல நிலை பெற தொடங்கியது. இந்தியாவுக்குள்ள அந்த சமயத்துல பாபர் மசூதி இடிப்புக்கான தயாரிப்பு வேலைகள் நடந்தது. அந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற பிரச்சாரம் தீவிரமாக நடந்தது. கல்ச்சுரல் சைடுல. எக்கனாமிக் சைடுல 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த நரசிம்மராவ் காலத்துல மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த பீரியட்ல எல்பிஜி என்று அழைக்கப்படும் பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தன. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த தாராளமய பொருளாதார கொள்கைகள், அதுக்கு என்ன பெயர் சொன்னாங்க? பொருளாதார சீர்திருத்தம். அதற்கு முன்னால சீர்திருத்தம் என்பதற்கு நீங்க உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சீர்திருத்தம் என்ற சொல்லுக்கு இது போன்ற பொருட்களை கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன்னா இது சீர்திருத்தம்னா என்ன, முன்னோக்கி போறதுக்கான ஒரு நடவடிக்கை. தனிச்சொத்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனித சமூகத்துல இருக்கு. ஆக இப்ப தனியாருக்கு கொண்டு விடுறது 50, 60ல ஆரம்பிச்ச சில விஷயங்களை ரிவர்ஸ் பண்றாங்களே தவிர புதிய திசைகளுக்கு நாட்டை இட்டு செல்லவில்லை. அப்படி ஒரு சூழல்ல நடந்த எல்பிஜி அது இங்க கருத்தளவுல மீடியாக்குள்ள பல மாற்றங்களை உருவாக்குது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக் இன் யூஎஸ். அமெரிக்கால இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நேரேஷனே கம்ப்ளீட்டா, அரசியல் பார்வைகளே முழுக்க முழுக்க மாறத் தொடங்கின. அரசுக்கு எதிராக அல்லது எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டருக்கு எதிராக எங்கும் எந்த குரலும் உலகம் முழுக்க வருவதை சிஸ்டம் அனுமதிக்கவில்லை. அதனால அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள தங்களை பொருத்தி கொண்டு வேலை பார்க்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செய்ய தொடங்கின. அதனால இந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு வெளியில இருக்கக்கூடிய பல உண்மைகளை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பே உலகத்துல இல்லாமல் போச்சு. அதற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து தங்களுக்கான வெளியை, ஸ்பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளியை நகர்த்தி தங்களால் முடிந்த அளவுக்கு உண்மைகளை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க.
இந்த ஓவரால் பிக்சருக்குள்ள இருந்து தான் நம்ம ஊர் விஷயங்களை பற்றி பார்க்கணும். இதற்கு இடையில நம்ம வந்து பல இந்த எடிட்டோரியல் லிபர்ட்டின்னு சொல்றதுக்குள்ள நம்ம அதில் இருக்கக்கூடிய நபர்களை பலர் வந்து திட்டுறோம். அந்த நபர் அந்த எடிட்டர் ஆசிரியர் விலை போயிட்டாரு, அவங்க டீம்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவர், தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறவர் மோசமானவர், அவர் அந்த சார்பில் இருக்காரு, இந்த சார்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்படி சார்பே இல்லாதவங்க யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்றை சார்ந்து, ஏதோ ஒரு கருத்தியலை சார்ந்து இருக்கிறோம். இந்த மாதிரி மீடியாவுக்குள்ள வேலை செய்யும் போது நம்ம அது கூடிய வரைக்கும் நாம் சார்ந்திருக்கும் கருத்தியல் நமது பணிகளில் வெளிப்படாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். அரசு அதிகாரிகளே அப்படித்தானே பொருள். அரசு அதிகாரிகளே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஓட்டு போடுறாங்கன்னா அது ஒரு கருத்தியல் சார்ந்த முடிவு தானே, அவங்களுடைய முடிவின்படி தானே ஓட்டு போடுறாங்க. ஆனா அவங்க வேலை பார்க்கும் போதெல்லாம் அந்த கருத்தியலை உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அவங்க இல்லை. அவங்க அரசு அதிகாரி என்ன விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமோ அந்த விதிகளின்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஊடகங்கள்லையும் பலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலர் வந்து நீங்க எல்லா விதமான சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடும். அது எல்லா துறைகள்லையும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா இதற்குள்ளதான் சரியான விஷயங்களும் வந்து சேர வேண்டியது இருக்கு. அதற்கான முயற்சிகளையும் சமூகம் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அந்த சூழலை முதல்ல விவரிச்சதுக்காக அவங்க என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற புரிதல்ல சொல்லல. பட் இந்த பின்னணியிலிருந்து ஒரு நிறுவனம் கொடுக்கிற செய்திகளுடைய தன்மை எப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த மாதிரி இப்ப மக்களவை தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பல செய்திகள் இருக்கு. அதுல எந்தெந்த ஊடகங்கள் என்னென்ன மாதிரி அதை முன்னிறுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொன்றை முன்னிறுத்தியிருப்பாங்க. மீண்டும் நரேந்திர மோடியின் ஆட்சி அப்படின்னு சிலர் முன்னிறுத்திருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னு சிலர் முன் வச்சிருப்பாங்க. இந்தியா கூட்டணி பெரும் வெற்றி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பெரும் வெற்றிங்கிறது 272 மார்க்கை கிராஸ் பண்ணதாக இல்லை. ஆனாலும் முந்தைய நிலையிலிருந்து இப்போ வந்து பெரும் வெற்றி அப்படின்னு அவங்க செய்தியை போடுவாங்க. இப்படி பல்வேறு செய்திகளை போட முடியும். இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40க்கும் 40 திமுக அபார வெற்றி அப்படின்னு தலைப்பு போடுவாங்க. ஆனால் தேர்தல் முடிவில் திமுக கூட்டணிக்கு அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. திமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் செய்திகளை வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. இதுல ஒரு செய்தி தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்னு இல்லைல்ல. பல உண்மைகள் இருக்கு. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுற்றி பல உண்மைகள் இருக்கு. பல உண்மைகளில் யார் எந்த உண்மையை தேர்வு செய்து முன்வைக்கிறோமோ அதை வைத்து அந்த செய்திகளையும் அதன் பின்னணியையும் அந்த நிறுவனத்தினுடைய தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது இல்லாம நாம் வேற எப்படியும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது பாதி உண்மைகளை சொல்கிறார்கள்ங்கிறது அதுல இல்லை. எல்லாமே உண்மைகள் தான். எந்த உண்மையை முதல்ல சொல்றாங்க, எந்த உண்மையை பின்னால சொல்றாங்கிறதுல இருந்து அவங்களுடைய சார்பு நிலை வெளிப்படுகிறது. அந்த சார்பு நிலை ஒருவருக்கு இருக்குங்கிறதுக்கான கோஷன்ட்டை நீக்கி தான் நம்ம வந்து செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்றைய சூழல்ல. சமூக ஊடகங்களை எடுத்துட்டோம்னா அந்த சார்பு நிலை பகிரங்கமாக எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க. நமக்கு எந்த கருத்தியலோடு ஏய்ந்து போக முடியுதோ அந்த ஊடகங்களை தவிர மற்ற ஊடகங்களை நம்ம வந்து போய் பார்க்கிறதே இல்லை. அதனால நமக்கு அதுல ஒரு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை. ஆனா பொதுவான தளம் என்று நாம் கருதுகின்ற ஊடகங்கள்ல நாம பார்க்கும்போது வருகின்ற செய்திகள்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த செய்திகளை பார்க்கும்போது உடல் நலம் கெட்டு போகுதுங்கிறது எனக்கு தெரியல. உடல் நலம் கெட்டு போகிற அளவுக்கு பல நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிபி ரைஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாக இருந்தாலும் சரி, பல விளைவுகளை அந்த செய்திகள் தருகின்றன. அதை நம்ம கொஞ்சம் சற்று விலகி இருந்து அதை
தண்ணீரை பிரிச்சுட்டு பாலை எடுத்துக்கணும்னு சொல்றதா, அந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில்தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசு சார்ந்த மொழிகளுக்கு, அரசு சார்ந்த செய்திகளுக்கு, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தவிர்க்க இயலாததாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஊடகங்களை நடத்துகிற தன்மை மாறி, செய்திகளை இன்ஃபர்மேஷனாக, மக்களை எம்பவர் பண்ற இன்ஃபர்மேஷனாக கொடுக்கிற நிலை மாறி, இப்போ இந்த சேஞ்சஸ், இந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்தியாவில், உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் செய்திகளை வெறும் ஒரு கமாடிட்டியாக, வணிகப் பொருளாக மக்களிடம் கொடுக்கின்ற ஒரு சூழல்ல இப்போ இருக்கிறோம். மீண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு விடை தெரியல. ஏன்னா இது வெறும் மீடியா இண்டஸ்ட்ரியை மட்டும் சரி செய்வதற்கான முயற்சியாக நான் நினைக்கல. ஏன்னா மீடியாங்கிறது பல்வேறு சமூக, பொருளாதார, அரசியல் தன்மைகளோடு சேர்ந்து வரக்கூடியது. இதை தனியாக ஒருவர் மாற்றிவிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால இன்றைய சமூக சூழலை, இன்றைய பண்பாட்டு சூழலை, இன்றைய பொருளாதார சூழலை, இன்றைய அரசியல் சூழலை எல்லாவற்றையும் சேர்த்து நாம புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஊடகங்களை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும், ஊடகங்கள் தருகின்ற செய்திகளை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.